அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். குணமளிக்கும் நல் மருத்துவரே, மை நாடி வந்த நோயாளிகள், நீராகவே தேடிச் சென்ற நோயாளிகள் தெய்வீக வல்லமையால் நச்சுகம் அடைந்தனர். மது பிரசன்னமே எத்தனையோ மக்களுக்கு புது வாழ்வை தந்தது. உடல் நோய் என்கிற மிகப்பெரிய கொடுமையிலே மக்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். உடல் நோயின் வலியும் வேதனையும் ஒரு புறம், நோய் கடவுளின் சாபம், நீ ஒரு பாவி என்று சாபத்திற்கு உள்ளாகும் சூழல் மறுபுறம். இப்படி இருபுறமும் நெருக்குதலுக்குள்ளான மக்களுக்கு சுகம் தருவதின் வழியாக மறுவாழ்வு, விடுதலை வாழ்வு தந்து சென்றீரே. ஒரு மனிதனின் உடல் நலத்திலும் உள்ள நலத்திலும் நீர் என்றும் கருத்தாயிருந்தீர். அவர்களின் கவலை தோய்ந்த வாழ்வை மாற்றி அமைத்து மகிழ்ச்சியும் புது வாழ்வும் நிறைந்த வாழ்வில் இணைத்தீர். ஆண்டவரை, இன்னும் எண்ணற்ற மக்கள் எத்தனையோ வகையான கொடுமையும் வேதனையும் நிறைந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயின் கடும் தாக்கம் ஒருபுறம், மருத்துவ சிகிச்சைக்காக ஏற்படும் செலவினங்கள் மறுபுறம் தவித்து தள்ளாடி போகின்றனர். ஆண்டவரே, இவர்களுக்கு நற்சுகத்தை கொடுத்தருளும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட அருள்தாரும். எடுக்கிற ஒவ்வொரு மருத்துவ சிகிச்சைகளையும் ஆசீர்வதியும். முடை குணமளிக்கும் கரம் இவர்கள் மேல் இருந்து சுகத்தோடு வழிநடத்திட வேண்டுகிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.